ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண அந்த ஆனுவல் பிளானரில் இந்த வருஷத்தோட நவம்பர் மாதம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஓவர் கட்டாயம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அது வெளியிடுவாங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடியது இந்த குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ இப்போ நம்ம ரேஸில் குறிப்பாக சென்னை பிரான்ச்லேயும் சரி, ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் சரி, யுக்தி அப்படின்னு ஒரு பேட்ச் வந்து கொண்டு போயிட்டுருக்கும். சென்னை பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 41வது நாள் தொடர்ச்சியாக யுக்தி அப்படிங்கிற பேட்ச் போயிட்டுருக்கு. தென் நாளைக்கு வந்து 42வது நாள், அதாவது கடைசி நாள் அப்படிங்கிறது யுக்தி. ஸோ தொடர்ச்சியாக ஒரு 42 நாள், சண்டே லீவ் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 55 நாள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிருக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய செயலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது இப்படியே விட்டால் குரூப் 4 பாஸ் பண்ண முடியுமானா கட்டாயம் இல்லை. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குறிப்பாக சென்னை பிரான்ச்சில் படிக்கக்கூடிய அந்த ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆன்லைனில் யுக்தி பேட்சை அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரேஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் முடிஞ்ச உடனே என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணால் எக்ஸாமை கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட பேர் வந்து ரிவிஷன் பேட்ச் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்காக நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா இந்த ரிவிஷன் பேட்சில் இருந்து மட்டுமே 175க்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போடணும் இந்த பேட்சில் இருந்து மட்டும். ஸோ இந்த ரிவிஷன் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26ஆம் தேதி இந்த ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பழைய புக்கு புது புக்கு அதுலேருந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்போனா 26ஆம் தேதி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு நமக்கு முடியுது. எனக்குரிய ஒரு 7-8 நாள் வந்து கேப் இருக்குது. இந்த 7-8 நாளில் உங்களோட வேலை என்ன அப்படின்னா தமிழை உட்காந்து அதே ஹாலில் படிக்க போகிறீங்க. ஒரு மென்டார் இருப்பாங்க சென்னை பிரான்ச்சில், அதே ஹாலில் உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தமிழ் படிக்க போகிறீங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக தொடர்ச்சியாக தமிழ் வந்து படிக்க போகிறீங்க அந்த ஹால்லையே உட்காந்து. 1. 2வது, அடுத்த 26ஆம் தேதி நம்ம 200 கொஸ்டின் வந்து டெஸ்ட் எழுத போகிறோம். குறைந்தபட்சம் 100லேருந்து 200 கேள்வி நம்ம எழுதலாம். அந்த கொஸ்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்கள் ஆல்ரெடி குரூப் 4ல் குரூப் 2ல் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ ஒரு எக்ஸாம் பேட்டர்னை ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஆட்கள். 1. 2வது 27, 28 இந்த 2 நாளில் மேக்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. குறிப்பாக மேக்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு நாள் 250 கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே எடுக்க போகிறோம். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உங்கள் சிலபஸில் என்ன இருக்கும், ஸோ அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அதை நம்ம சொல்லித்தர போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் 2023ல் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன எக்ஸாம்ஸ் நடத்துனாங்க, ஒரு 16 எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த 16 எக்ஸாம்லேருந்து 250 மேக்ஸ் கொஸ்டினையும் அங்கேருந்து ஒரு 150 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 100 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக எடுத்து 250 மேக்ஸ் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 நாளில் நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 500 மேக்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணியிருப்போம். இந்த 500 கொஸ்டினை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே 25க்கு 25 கண்டிப்பாக உங்களால் எடுத்துட முடியும் இந்த 2 நாளில். தென் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பார்ட்டுக்குள்ளே நம்ம நுழையிறோம். என்ன சார் முக்கியமான பார்ட்டு அப்படின்னா இந்த தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது. ஸோ தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஏறக்குறைய 33% வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. 30 கேள்விகள் மினிமம் கேட்குறாங்க தமிழ் இலக்கணத்தில். ஸோ நம்ம 3 நாள் தமிழ் இலக்கணம் வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். தொடர்ச்சியாக 3 நாள் 30, 31, 1 இந்த 3 நாள் தொடர்ச்சியாக என்ன பண்ண போகிறோம், தமிழ் இலக்கண கிளாஸ் மட்டுமே எடுத்துகிட்டு போக போகிறோம். காலையில் கிளாஸ் நடக்கும், மத்தியானம் அது ரிலேட்டடாக உங்களுக்கு படிக்க வச்சு டெஸ்ட் வைக்க போகிறாங்க. அட்லீஸ்ட் 100 கொஸ்டின் ஒரு நாளைக்கு டெஸ்ட் வைப்பாங்க. நம்மளோட பிளானு 6வது வந்து 10வதுல ஸ்கூல் புக்கில் கூடிய ஒட்டுமொத்த இலக்கணத்தையும் ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணி அதில் கொஸ்டின்ஸாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அடுத்தது 2ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 200 கொஸ்டின் மறுபடியும் தமிழ் ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ 2வது தடவை. ஸோ அப்போ தமிழ் 2 தடவை எழுதியிருப்போம். நடுப்புற மேக்ஸ் 500 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இலக்கணம் மட்டுமே தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனி ஒரு செஷன் ரிவிஷன் மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகேவா, யார் அந்த செஷனை கண்டக்ட் பண்ண போகிறாங்க கொண்டு போட்டிருக்கோம். தென் அதுக்கடுத்து 3ஆம் தேதி பாலிட்டி ஃபுல் ரிவிஷன், அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் சிலபஸில் என்ன இருக்கோ அதை வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் பாலிட்டி ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு 200 கேள்வி டெஸ்ட் வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் சரியா, இது என்னைக்குன்னா 4வது நாள் நடக்க போகுது. தென் அதுக்கு அடுத்தது 6ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் 8 ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் ஃபுல் ரிவிஷன் போக போகுது யூனிட் 8.
ஸோ அதில் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் அதுலேருந்து ஒரு 200 கேள்வி டெஸ்ட் எழுத போகிறோம். தென் எக்கனாமிக்ஸ் ஃபுல் ரிவிஷன் 6 hours போவோம். அதுலேருந்து 200 கொஸ்டின் டெஸ்ட்டு. சார் நான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்னா ஆன்லைனில் லைவாக நம்ம கொண்டுட்டு போக போகிறோம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயும் போகும். தென் அதுக்கு அடுத்து தீபாவளி ஹாலிடேஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ தீபாவளிலாம் முடிச்சுட்டு நீங்கள் 15ஆம் தேதி வரும்போது ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஃபுல்லாக நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். எனக்கு ஒரு 200 கேள்வி அதுலேருந்து டெஸ்ட் எழுத போகிறோம். தென் 16ஆம் தேதி ஜனவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல் லென்த்தாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து டெஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் எனக்குரிய சயின்ஸு ஜாகிரஃபியை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா யூனிட் 9 இந்த கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு வந்துடும். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். அப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாருங்க 184 கேள்வி அரௌண்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 184 கொஸ்டின்ஸு அரௌண்ட் நம்ம கவர் பண்ணுறோம். அதில் 175 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இதை யார் அட்டன் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வச்சுறேன் நான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது யார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போட்டிருப்போம். அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சென்னை பிரான்ச்சில் இது வரைக்கும் டிஎன்பிசி படித்த படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு யார் வேணுமாலும் அட்டன் பண்ணலாம். ஒன்று ரிவிஷனுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் நான் வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அட்டன் பண்ணலை, ஏன்னா நான் தனியாக ஒரு பிளான் வச்சு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்களும் தாராளமாக இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம். இந்த ரிவிஷன் முடிஞ்ச போது உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகும். ஒன்று, ஏன்னா நல்லா நினச்சிக்க, நீ நிறையா டெஸ்ட்டு போட தான் எக்ஸாமோட ஈஸி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும். நீங்கள் டெஸ்ட்டு கம்மி பண்ண எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனையாக இருக்கும், எக்ஸாமு டஃப் லெவலாக மாறும். அதனால் நிறையா டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க. இது முடிஞ்ச உடனே 20ஆம் தேதி நல்லா ஞாபகம் வச்சுங்க, 20ஆம் தேதி நம்ம மறுபடியும் டேர்ம் வைஸ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6வது ஃபுல் தமிழ் அப்படின்னு 6வது ஃபுல்லாகவே தமிழ் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். டேர்ம் வைஸாக 6வது ஃபுல் தமிழ் வைக்க போகிறோம். தென் அதுக்கு அடுத்தது 6வது ஜிஎஸ் ஃபுல் டெஸ்ட். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது அப் டு கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு 20 வரைக்கும் டிசம்பர் போகும். தென் டிசம்பர் 20லேருந்து ஜனவரி ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ அடுத்த 3 மாதம் நீ இதுதான் பண்ண போகிற, நல்லா மைண்டில் ஏற்றுக்க. அடுத்த 3 மாதம் என் வேலை இதுதான். தீபாவளி எவனோ கொண்டாட்டு போகிறான், அடுத்த வேலையே இல்லையே, அடுத்த தீபாவளி தாராளமாக அரசு அதிகாரியாக கொண்டாடிக்கு. நியூ இயர் யாரை கொண்டாடுறான்? வேலை இல்லையே, வேலை வேணுமே. அப்போ அடுத்த நியூ இயர் அரசு அதிகாரியாக 2025 பிறக்கக்கூடிய நியூ இயர் நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்கணும். 2024 தீபாவளி கவர்மெண்ட்டோட சம்பளத்தில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு நடுப்புற இந்த தீபாவளி லீவு, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, இந்த என்ன சாக்கு சொல்கிறத விட்டுட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சைடில் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். 42 நாள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் கொண்டு போயிட்டோம். இதை அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக படிச்சிருக்கீங்க. அதோட ஸ்டாப் பண்ணாமல் இதை நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். தாராளமாக வரலாம். இங்கே படித்த எந்த வருஷ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த டெஸ்ட்டு இந்த ரிவிஷன் பேட்சை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ மறந்துடாதீங்க, கீழே ரிஜிஸ்ட்ரேஷனில் லிங்க் வச்சுருக்கிறேன், கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கிறோம். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கே பண்ணிடுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியாக ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆன்லைனுக்கு பண்ணிடுங்க. சரியா? ஆஃப்லைன் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆன்லைன் பிரச்சனை இல்லை, ஆஃப்லைன் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினுக்கு மெட்டீரியல் பிரிண்ட் பண்ணணும், நிறையா வேலை இருக்குது. சரியா? அதனால் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு 20 நாள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது 184 கேள்வி. இது ஆல்ரெடி படித்தவன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளையோட எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் முடியுது. ஸோ மறந்துடாதீங்க. அடுத்த செட்டுக்கு ரெடி ஆகிட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே இந்த ஓட்டம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள், ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாண்டை பீட் பண்ணி ஜெயிச்சிட்டான். அப்போ சார் ஆப்கானிஸ்தான் பெரிய டீம், இங்கிலாந்து பெரிய அந்த மாதிரி பேச விரும்பல. அன்னைக்கு அந்த டைமில் ஃபீல்டில் எவன் கரெக்டாக இருந்தான் அதுதான். நான் ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கடைசி 2 மாதம் நீ என்ன பண்ண போகிற அதுதான் உன்னோட ரிசல்ட்டை தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த 3 மாதம் எங்கள் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாரையும் 26ஆம் தேதி நாங்கள் சந்திக்கிறோம். மறந்துடாதீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் நீ குரூப் 4 ஆஃபீஸராக மாறிடுவேன். தேங்க்யூ.